அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் முகமது ஜலாலுதீன் என்பது அடைமொழியாகும். இவர்கள் ரோமாபுரியில் அதிக காலம் வாழ்ந்ததால் ரூமி என்று நாட்டு பெயரும் இணைந்து கொண்டது. இவர்கள் பல்க் என்ற ஊரில் ஹிஜ்ரி 604ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 6ஆம் தேதி பிறந்தார்கள். இவரின் தந்தை ஷேக் முஹம்மது பஹாவுத்தீன் தமது காலத்தின் பெரும் அறிஞராகவும் மகானாகவும் திகழ்ந்தார்கள். ஆரம்ப கல்வி தம் தந்தையிடமே கற்றார்கள். அக்கால அரசரிடம் ஏதோ கருத்து பேதம் ஏற்பட்டு தமது மகன் ஜலாலுதீனுடன் ஊரை விட்டு வெளியேறி கவுனியா என்னும் இடத்திற்கு சென்று விட்டார்கள். அங்கு பல்வேறு ஆசிரியரிடம் 8 ஆண்டுகள் கல்வி பயின்ற ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஷாம் நாட்டின் கல்வி பட்டணமாக விளங்கிய ஹலப் என்ற நகருக்கு சென்று ஹலாவியா என்னும் மதரசாவின் ஷேக் உமர் இப்னு அஹ்மது மற்றும் பல திறமையான ஆசிரியரிடம் கல்வி பயின்று அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி பெற்றார்கள். இவரின் 40வது வயதில் தந்தை காலமான போது இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருமிதியிலிருந்து வருகை தந்தார்கள். சைது ஃபுர்கானுத்தீன் அவர்கள் மௌலானா ரூமி அவர்களின் கல்வி திறன் கண்டு இனி அகக்கல்வி மட்டுமே தங்களுக்கு தேவை, இது தங்கள் தந்தையின் அமானிதம், இதை தங்களிடமே ஒப்படைக்கின்றேன் என்றார்கள். அதன் பிறகு இவரின் சமூகத்தில் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 9 ஆண்டுகள் வரை தங்கியிருந்து ஞான பயிற்சி பெற்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தசோஃப் என்பது பெரியார்களுடைய முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கு. ஞான பயிற்சி, தசோஃப் முக்கியமான பயிற்சி, மிக முக்கியமானது. ஒரு அழகான சம்பவம் இருக்குது. மஸ்னவிங்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நம்ம லைப்ரரியில் இருக்கும்போது நான் ஒரு மாதம் ஒரு நாள் எடுத்து படித்து பார்த்தோம். அவ்வளோ அற்புதமான கவிதைகள். நம்முடைய நஃப்ஸை அப்படியே ரொம்ப உள்ளத்தை வேல் பாய்ச்சிற மாதிரி சில வார்த்தைகள் கோர்த்து அழகாக எழுதியிருப்பாங்க. நீ நஃப்ஸுக்கு இவ்வளோ தீனி போடுறியா? ஒரு நாயும் அப்படி தானே இருக்கும். உலகத்தில் யதார்த்தமாக அவங்களுடைய கவிதைகள் இருக்கும். 4 அடி கவிதை தான், ஆனால் படித்தாலே ஒரு பயங்கரமான நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுற அளவுக்கு அவங்களுடைய கவிதைகள் பெரிய கித்தாபே எழுதியிருக்காங்க. இந்த பல ஞான பயிற்சிகளுக்கு பிறகு தன்னுடைய காலத்தில் மக்களுக்காக ஒரு நம்ம அவங்களுடைய சீர்திருத்தம் பெறணும் என்பதாக கவிதையாக எழுதினாங்க. மஸ்னவிங்கிற இவ்வளோ பெரிய கித்தாப். சில வாய்ப்பு இருந்தால் நான் சில கவிதைகள் நம்ம நாளைக்கு கூட நம்ம படித்து காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதாவது இவங்க பெரிய ஒரு கல்வி மகான். பாடத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது மாணவர்களுக்கு மத்தியில் அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஞானி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தது போதும், அகக்கல்வியை கற்றுக் கொடுங்க, நீங்கள் என்ன கல்வியில் முழுமை பெறலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அந்த சபையை விட்டு. யாரா இவங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போகிறாங்க. அதுவும் போகிறப்போ ஒன்றும் செய்யலை, அவங்க ஓதி கொடுத்துட்டு இருந்த கித்தாபை கையில் டக்குன்னு பிடுங்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் நேராக என்ன செஞ்சாங்க, என்னங்க இப்படி பிடுங்குறீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடியே போகிறாங்க. வெளியே இருந்த ஆற்றுல போட்டாங்க தண்ணி. அந்த கித்தாபை போட்டோடனே திட்டுறாங்க, இப்படி ஒரு பாதக செயலை செய்கிறீங்களேன்னு சொன்னாங்க. அப்படியே மீண்டும் கித்தாபை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தால் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட படுது. அவங்க கையில் முன்னே இந்த கித்தாபை கொடுக்குறாங்க. யாரோ ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஷேக் அவங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி இதில் தண்ணி படாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தாங்க. இதுதான் நீ வெளிரங்கமான கல்வியில் மட்டும் என்ன செஞ்சுருக்கீங்க, ஞானம் பெற்றிருக்கீங்களே தவிர அகக்கல்வியை பற்றி அறியாமல் இருக்கீங்க, இன்னும் பாதி கல்வி தான் கற்றுருக்கீங்க என்பதாக சொன்ன உடனே இவங்க பாட சபையை எடுத்துக்கிட்டு இருந்ததை ஒரு பக்கமாக வச்சுட்டு அந்த கல்வி எனக்கு கற்றுக் கொடுங்க என்பதாக இவங்களுடைய சீடராக 9 ஆண்டுகளாக அவங்கள்ட்ட ஞான பயிற்சியை பெற்றார். அப்புறம் நமக்கு இது அவசியம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2 கல்வியுமே நமக்கு தேவை இருக்குது. இந்த காலத்தில் 3 கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி, ஞானக்கல்வி, 3யுமே கற்றுக் கொடுக்கணும். முடிஞ்ச அரசியல் கல்வி, இராணுவ கல்வி இதையும் சேர்த்து கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு பாதுகாப்பு தான் பிற்காலத்தில். இதை சமுதாயத்தில் முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து திட்டமிடணும், என்ன எப்படி இந்த எல்லா பிள்ளைகளும் கொண்டு போகிறது என்பதாக. சில நடக்கும். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். நட்சத்திரங்கள். இரவு நேரத்தில் திறந்த வான்வெளியில் நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்க்கலாம். இவற்றின் ஜொலிப்பால் வானம் மிக அழகாக காட்சியளிக்கிறது. நாம் விண்ணுலகை
வண்ண விளக்குகளால் அழகுபடுத்தியுள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஜொலித்த போதிலும் அதன் வெளிச்சம் குறையாமல் இருப்பது விந்தையே. இவற்றால் மக்கள் திசையை அறிகின்றனர். முன்னேறிய இக்காலத்திலும் கப்பல் மாலுமிகள் நட்சத்திரங்களை பார்த்தே திசையை தீர்மானிக்கின்றனர். இவை இவ்வாறு இடைவிடாது மின்னுவதும் குறித்த நேரத்தில் தோன்றுவதும் அல்லாஹ்வின் ஆற்றலின் மாபெரும் சான்றாகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. விதியை நம்புதல். அனைத்தும் விதிபடியே நடக்கிறது. மனிதன் ஊனமுற்றவனாக அழகானவனாக பிறப்பது கூட விதியின்படியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: உலகில் நடைபெறும் நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடைபெறுகிறது. இதுதான் விதி என்பது இதை நம்புவதும் இதன் மீது ஈமான் கொள்வதும் ஃபர்லாகும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நறுமணத்தை மறுக்கலாகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நறுமணப் பொருளை அன்பளிப்பாக வழங்கினால் அதை மறுக்க மாட்டார்கள். அப்போ ஒரு அன்பளிப்பு கொடுக்கறதுல சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா நறுமணம். ஒரு அக்தர் பாட்டில் வாங்கி என்ன செய்யலாம், நண்பர்களுக்கு கொடுப்பது ஆக சிறந்த விஷயம். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஹாஜிகளை சந்திப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாஜியை சந்தித்தால் சலாம் கூறுங்கள், அவருடன் முசாவஹா செய்யுங்கள், அவர் வீட்டின் நுழையும் முன் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாக வந்துள்ளார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. முஸ்லிமின் கொலைக்கு உடந்தையாக இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் கொலைக்கு உடந்தையாக இருந்தாலும் அல்லது ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னவராக இருந்தாலும் மறுமை நாள் அன்று அவரின் நெற்றியில் அல்லாஹ்வின் அருளை விட்டும் நீங்கியவன் என்ற வாசகம் எழுதப்பட்ட நிலையில் அவன் எழுந்து வருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக பற்றற்று இருத்தல். மரணத்தின் நினைப்பு உலகை துறப்பதற்கும் மறுமையை தேர்ந்தெடுப்பதற்கும் போதுமானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணத்தின் நினைவு உலகத்தை துறப்பதற்கும் மறுமையை தேர்ந்தெடுப்பதற்கும் போதுமானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனத்தாரின் வெகுமதி என்ன? அல்லாஹ் கூறுகிறான், அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும். தம் முயற்சி நற்பயன் அடைந்தது பற்றி அந்த ஆத்மா திருப்தியுடன் இருக்கும். உன்னதமான சொர்க்க சோலையில் அதில் வீணானதை அவை செவியுறுவதில்லை. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீருற்று உண்டு என சூரா காசியாவிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம். தல்வீனா சிகிச்சை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயாளிகளுக்கு தல்வீனா செய்து கொடுக்க சொல்லுவார்கள். மேலும் தல்வீனா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகிறது, கவலையை மறக்கடிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள். விளக்கம்: பார்லி அரிசியை இடித்து பால் ஊற்றி காய்ச்சி சுவைக்காக அதில் கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டும். இதுவே தல்பீனா எனப்படும். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என சூரா ஹஷ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான். அப்போ அல்லாஹ் அடியாருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாளைக்குன்னு நான் உன்னுடைய கபூர், உன்னுடைய மரணம், உன்னுடைய மறுமை, உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய நரகம், இதுக்கெல்லாம் நீ என்ன சேர்த்து வச்சுருக்க? கெட்டதாக சேர்த்து வச்சுட்டு இருக்கியா, நல்லதாக சேர்த்து வச்சுட்டு இருக்கியா என்பதை தினமும் நீ உன்னை பார்த்துக்கொள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் இந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு கட்டளையிட்டானோ அதை வைத்து தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மனை தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.